முதுகில் அலகு குத்தி கிரேன் மூலம் விஜய்க்கு மாலை போட காத்திருந்த இந்த நபர் கைது செய்யப்பட்டார். உரிய அனுமதி பெறாமல் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியதற்காக கிரேனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதன் உரிமையாளரையும் கைது செய்துள்ளனர். வேலூரில் நடைபெற்ற விஜய் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்ற செங்கோட்டையன் வழக்கத்திற்கு மாறாக சட்டை பாக்கெட்டில் ஜெயலலிதாவின் படத்திற்கு பதிலாக விஜயின் புகைப்படத்தை வைத்திருந்தது கவனம் ஈர்த்தது. பரப்புரை கூட்டத்தில் பேசிய விஜய் உரையை முடித்த பிறகு தொண்டர்கள் யாரும் தன்னை பின்தொடர வேண்டாம் என கோரிக்கை விடுத்தார். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நான் திருப்பி இங்கிருந்து 4 hours சென்னைக்கு போனோம். தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்கில் வராதிங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்நிலையில் தவிக தலைவர் விஜயின் வேலூர் பரப்புரையை விமர்சித்து சின்னத்திரை பிரபலம் ஜூலி வீடியோ வெளியிட்டுள்ளார். உங்களோட கட்சியில் இருக்க பாதி பேர் மைனர் ஆளுங்க. நானும் போய் புல்லுக்கட்டை காட்டுறேன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று கணக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? 50-50 இருக்கட்டும், 500 ஆக்கிடாதீங்க. எக்ஸ்பிரஸ் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு மடாதிபதிகள் மகா ஆரத்தி எடுத்து வழிபாடு மேற்கொண்டனர். இங்குள்ள பவளக்குன்ற மடத்தில் ஆன்மீக கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கம் சார்பில் மகா ஆரத்தி விழா நடைபெற்றது. விழாவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்றாக இணைந்து கும்மி ஆடினர். சென்னை எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் கொசஸ்தலை ஆற்றின் நடுவே தனியார் நிறுவனம் மணல் கொட்டியதை கண்டித்து மீனவர்கள் படகுகளுடன் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் துறைமுகத்தில் இருந்து அனல்மின் நிலையத்திற்கு நிலக்கரி கொண்டு செல்ல ஆற்றில் மணலை கொட்டி கன்வேயர் பெல்ட் அமைக்கும் பணியால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். தகவல் அறிந்து வந்த காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. தேனி மற்றும் பெரியகுளம் சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரம் மழை பெய்தது. அல்லிநகரம், அண்ணஞ்சி, அரண்மனைப்புதூர், தாமரைக்குளம், வடுகப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. இதனால் பொதுமக்கள், உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் அருகே தவிக தலைவர் விஜய்க்கு கிரேன் மூலம் அந்தரத்தில் தொங்கியபடி மாலை போட முயன்ற ஊராட்சி கவுன்சிலர் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். அகரம் சேரியில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு வந்த விஜயை காண ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பொழுது காவல்துறை அனுமதியின்றி அலகு குத்தி கொண்டு கிரேன் மூலம் மாலை அணிவிக்க முயன்ற கவுன்சிலர் 7 முறையை கைது செய்தனர். மேலும் கிரேன் பறிமுதல் செய்யப்பட்டு அதன் உரிமையாளரும் கைது செய்யப்பட்டார். சிவகங்கையில் பரிகார பூஜை செய்வதாக கூறி 2 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டில் ராமகிருஷ்ணன் என்பவரால் பாதிக்கப்பட்ட சிறுமிகளுக்கு பால்வினை நோய் ஏற்பட்ட பிறகே இந்த அவலம் வெளிச்சத்திற்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கோகுல் முருகன் சிறுமிகளை வன்கொடுமை செய்ததற்காக தலா 100 ஆண்டுகள் வீதம் மொத்தம் 200 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தார். போக்சோ நீதிமன்ற வரலாற்றிலேயே வழங்கப்பட்ட மிக உயரிய தண்டனையாக இது கருதப்படுகிறது. இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குவீர்களா என்று நியூஸ் 18 குழுமத்தின் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தன் உயரம் தனக்கு தெரியும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும். 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா என்ற கூட்டணியை உருவாக்கின. ஆனால் தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணி மெல்ல சிதறத் தொடங்கியது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சிறந்த தலைவர் என்று காங்கிரசின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் நெருப்பை பற்ற வைத்தார். இதற்கு உத்தவ் தாக்கரே உட்பட பல்வேறு தரப்பில் இருந்தும் ஆதரவு குரல்கள் எழும்பின. இந்நிலையில் சென்னை கிண்டியில் நியூஸ் 18 குழுமம் சார்பில் நடைபெற்ற டவுன் ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய மணிசங்கர் ஐயர் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்க ராகுல் காந்திக்கு பதிலாக மு க ஸ்டாலினை முன்மொழிந்தது ஏன் என்று விளக்கம் கொடுத்தார். நம்ம கட்சியுடைய கொள்கை மதச்சார்பின்மை,
மற்றும் சோஷலிசம். அதுதான் என்னுடைய கொள்கை. என்னுடைய கட்சி இன்னி தேதியில மதச்சார்பின்மையில எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறது. ராஜீவ் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் சொன்னார், only a secular India can survive. அடுத்தது அவர் என்ன சொன்னார்னா, and an India that is not secular perhaps does not deserve to survive. நான் சவால் இட்டிருக்கேன், மகானுடைய வாயில தோப்பனார் சொன்னதை உங்களுக்கு தைரியம் இருக்கா திருப்பி இன்னைக்கு சொல்லறதுக்கு? ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும் தைரியமா ஏது ராஜீவ் அன்றைக்கு சொன்னாரோ அது அவர் மீண்டும் சொல்லறதுக்கு எப்போதும் தயாரா இருப்பார். இதே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். எங்களுடைய தலைவர் எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். இந்நிலையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என நியூஸ் 18 தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். உத்தவ் தாக்கரே இன்னும் பலரும் சொல்றாங்க இந்தியா கூட்டணிக்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு வாய்ப்பு வந்தா ஏற்பீர்களா? தலைவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, என்னோட உயரம் எனக்கு தெரியும், அந்த உயரத்தின் அடிப்படையில் நான் இருப்பேன். மத்தியில் பலம் வாய்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை ஒருங்கிணைந்து எதிர்க்கும் வகையில் இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு தற்பொழுது மேலும் அதிகரித்துள்ளது. திமுக அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக்கூற திமுக மகளிர் படை மாநிலம் முழுவதும் களமிறங்கிவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் 5000 ரூபாய் உரிமை தொகையை கொச்சைப்படுத்தியவர்கள் பூமாராங் ஆனதால் தற்பொழுது உரிமை கொண்டாடுவதாக கூறியுள்ளார். அதிமுகவின் அழுத்தமே 1,31,00,000 குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை வழங்க காரணம் என்ற அரிய கண்டுபிடிப்பை எடப்பாடி பழனிசாமி உதிர்த்திருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர், EPS அழுத்தம் காரணமல்ல, அவரின் டெல்லி ஓனர் தேர்தலை காரணம் காட்டி உரிமை தொகையை தடுத்து நிறுத்துவார்கள் என்ற சூழ்ச்சிதான் காரணம் என விளக்கமளித்துள்ளார். உரிமை தொகை திட்டத்தை EPS உரிமை கொண்டாடுவதில் இருந்தே திராவிட மாடல் சத்தமே இல்லாமல் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அவரது உறக்கத்தை கெடுத்து இப்படி புலம்பும் அளவுக்கு பெரிய ஹிட் அடித்துள்ளதை புரிந்து கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். காப்பி பேஸ்ட் அரசியல் என்பது காலங்காலமாக அதிமுகவின் வாடிக்கை என்பதை மக்கள் அறிவார்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், விடியல் பயணம், புதுமை பெண் உரிமை தொகை என திராவிட மாடல் அரசின் மகளிருக்கான திட்டங்களை இல்லந்தோறும் எடுத்துக் கூற திமுக மகளிர் படை மாநிலம் முழுவதும் களமிறங்கிவிட்டதாக கூறியுள்ளார். திமுக மகளிர் பவர் என்ஜினுக்கு முன் அதிமுகவின் டப்பா என்ஜின் தாக்குப்பிடிக்காது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். அதிமுகவின் திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் மீது திமுக அரசு சவாரி செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி, அனைத்து மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை தருவதாக 2021ஆம் ஆண்டு தேர்தலில் வாக்குறுதி அளித்த திமுக ஆட்சிக்கு வந்து 28 மாதங்கள் வரை இத்திட்டத்தை செயல்படுத்தாததை அதிமுக சுட்டிக்காட்டிய பிறகே அரைகுறையாக செயல்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். நடைமுறையில் இருக்கும் திட்டங்களை தேர்தல் ஆணைய நடத்தை விதிகள் கட்டுப்படுத்த முடியாது என்ற அடிப்படை விதிகள் தெரிந்தும் உண்மைக்கு நெருக்கமற்ற கான்ஸ்பிரசி தியரிகளை மட்டுமே வைத்துக் கொண்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பூச்சாண்டி அரசியல் செய்வதாகவும் EPS விமர்சித்துள்ளார். மேலும் தகுதி இல்லை என ஏறத்தாழ 1 கோடி பெண்களுக்கு உரிமை தொகை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுகவின் திட்டங்களை திமுக அரசு காப்பி பேஸ்ட் செய்வது, ஸ்டிக்கர் ஒட்டுவதாக விமர்சித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவின் திட்டங்கள் மற்றும் அதன் பலன்கள் மீது திமுக அரசு சவாரி செய்வதாக தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் பரப்புரைக்கு செல்லும் திமுகவின் மகளிர் படை திமுக ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி என கூறி பரப்புரை செய்யுமா என வினவியுள்ள EPS, திமுக என்னும் ஓடாத ஓட்ட என்ஜினை மக்கள் விரட்டியடிக்கப் போவதுதான் இந்த தேர்தலின் ஒரே நரேட்டிவ் என கூறியுள்ளார்.